ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிள் மெத்தடில் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றது பார்ப்போம். முதல்ல குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அரைச்ச தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை போட்டு மூடிட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ நீங்கள் அத்தனை விசில் நீங்கள் வச்சு இறக்குனீங்கன்னா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.